அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆப்ஷனில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம், ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2022 இருக்கக்கூடிய பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 7C illustrate with examples the role of pressure groups in the formulation of social policies. ஒரு சோஷியல் பாலிசி, ஒரு பாலிசியை கொண்டு வராங்க, கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா அந்த பாலிசியில் ப்ரெஷர் குரூப்ஸுடைய ரோல் என்ன, அதுதான் கேட்குறாங்க. ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசி யார் கொண்டு வராங்க? கவர்மெண்ட் தான் கொண்டு வரும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் குரூப் அந்த பாலிசியில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளை வச்சு இல்லஸ்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, முதல்ல நாம் ப்ரெஷர் குரூப்னா என்னன்றதை நம்ம இன்ட்ரடக்ஷனில் சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிளை 1 by 1 கொடுப்போம். சரிங்களா? முதல்ல ப்ரெஷர் குரூப்னா என்ன? ஒரு ஆர்கனைஸ்டு பாடி, ஒரு அமைப்பு தட் இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட் டெசிஷன் வித்தவுட் சீக்கிங் டைரக்ட் பொலிட்டிக்கல் பவர். அதாவது ஒரு அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா எலெக்ஷனில் நிற்காது, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாது. எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதை ப்ரெஷர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ரிசர்வேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒரு ரிசர்வேஷனை இந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்த அளவுக்கு இல்லை, அதை விட விட்டுருங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னு திடீர்னு சிஎம் ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தார். வாரத்தில் 12 ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம், 3 நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பலத்தை எதிர்ப்பு வந்ததுனால அதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ அந்த எதிர்ப்பு யார் கொடுத்தது? இந்த ப்ரெஷர் குரூப் தான் கொடுப்பாங்க. ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, இல்லை ஒரு ஹைவே எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த அமைப்பு தான் என்ன பண்ணோம்? கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் பண்ணணும், ஒரு போராட்டம் நடத்தும். நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், ஒரு அடையாள போராட்டம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அதன் மூலமாக ஸோ இது மக்களுக்கு தவறான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் அந்த ஸ்கீம்ஸை ரெக்டிஃபை பண்ணுவாங்க, இல்லை அதில் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறோன்னுவாங்க. ஸோ இதோட ரோல் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் தான் கவர்மெண்ட் டிசிஷன். கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். 3 பாயிண்ட் தான். ஒரு ப்ரெஷர் குரூப்னா என்னன்றதுக்கு 3 பாயிண்ட். ஒரு ஆர்கனைஸ்டு பாடி, முக்கியமான வார்த்தை, ஒரு ஆர்கனைஸ்டு பாடி இன்ஃப்ளூயன்ஸ் த கவர்மெண்ட் டெசிஷன். ஒரு கவர்மெண்ட்டுடைய டெசிஷனை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் வித்தவுட் சீக்கிங் த டைரக்ட் பொலிட்டிக்கல் பவர். இது 3 தாங்க. ஆர்கனைஸ்டு பாடி, இன்ஃப்ளூயன்ஸ்டு கவர்மெண்ட் டெசிஷன் வித்தவுட் சீக்கிங் டைரக்ட் பொலிட்டிக்கல் பவர். இதுதான் ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் சோஷியல் பாலிசி த ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்மீடியரிஸ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சொசைட்டி ஆர்குலேட்டிங் டைவர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரொமோட்டிங் சோஷியல் சேஞ்ச். அதாவது ஒரு ஸ்கீமு கொண்டு வராங்க, அந்த ஸ்கீமு கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆரை சொல்லலாம். இந்த எஸ்ஐஆரில் சொல்லும்பொழுது மக்களுக்கெல்லாம் என்ன தோணும்? அது ஒரு ஸ்கீம். எஸ்ஐஆர்ன்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, வாக்காளர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்கீம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்கீம் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை இந்த மாதிரி ப்ரெஷர் குரூப் தான் எடுத்து அட்ரஸ் பண்ணணும். எதில் அட்ரஸ் பண்ணணும்? நமக்கு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன தோணும்? நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதில் நம்ம தவறாக ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அதில் நமக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை மக்களுக்கு இதுதான் அட்ரஸ் பண்ணணும். அதே போல் இது 1 மாதத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் இது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அது ப்ரெஷர் ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷர்னால் என்ன ஆகும்னா மக்களுக்கு அந்த விரைவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் ஊரில் இந்த ஆதார் கார்டு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, இப்போ தான் அது ஃபேமஸ்ஸு. 2010 2009 அப்போ இந்த 2வது ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் ஊரில் ஒரு அண்ணா ஒரு இன்ஜினியரிங் தான் படித்தார். அவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்க. ஒரு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதை தான் என் வயசு ஒருத்தவங்களெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை நீங்கள் யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ 2009 2010 ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் நம்பர் ஸ்கூலில் போவோம், ஃபோட்டோலாம் எடுப்போம். அப்போது அது அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஆதார் கார்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அவர் என்கிட்ட சொன்னது, இந்த மாதிரி போவோம், தெரிஞ்சதெல்லாம் டைப் பண்ணுவோம், அவ்வளோதான்.
ஏன்னா நிறைய வேலை அவங்களுக்கு, நிறைய வேலை 3 நாள் 2 நாளில் முடிக்கணுன்றதுனால ஒரு வாலண்டியர் மாதிரி அவர் போனார். ஆனால் அந்த வாலண்டியராலே அதை சமாளிக்க முடியலன்றதுனால வேகமாக நீங்கள் நிறைய அந்த ஆதார் கார்டில் தவறு வந்ததுக்கு காரணம் அவங்க தான். புது தெருன்னு இருக்கும், தமிழில் புது தெரு, நியூ ஸ்ட்ரீட்னு அடிப்பாங்க. நியூ ஸ்ட்ரீட் எங்கே இருக்குது, புது தெரு எங்கே இருக்குது, நம்ம டிரான்ஸ்லேஷன் கிடையாது கேட்டா. புது தெருனா அது புது தெரு தான், இங்கிலீஷில் எழுதும்போது புது தெருன்னு தான் எழுதணும். அதை நியூ ஸ்ட்ரீட்டுன்னு தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணி அடிப்பாங்க. அப்போது டாக்குமெண்ட்டே மேட்ச் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத இவங்க தான் அட்ரஸ் பண்ணி கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, இன்னும் 1 மாதம் இதை தள்ளி மக்களுக்கு வந்து கொடுங்க. அதே போல் நிறைய வாலண்டியர்ஸில் உள்ளே கொண்டு வாங்க. அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலெக்ஷன் டியூட்டிக்கெலாம் போகிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சேலரி கொடுப்பாங்க. ஸோ அந்த சேலரிலாம் இல்லாமல் இதுவும் ஒரு வேலையை நீங்கள் செய்யும். அந்த மாதிரிலாம் இதை காட்டிலும் நார்மல் டேஸில் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்கு போகும்போது அதிகப்படியான வேலை சுமை இருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு தனியாக வந்து இன்சென்டிவ்லாம் கொடுக்கறதுக்கான அந்த ப்ரெஷரை வந்து இந்த மாதிரியான ப்ரெஷர் குரூப்ஸ் தான் வந்து செய்யும். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இது உதாரணம் என்னென்னலாம் சொல்லலாம், உமன் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இந்த பெண்கள் அமைப்புகளாக இருக்குது இல்லையா, உதாரணத்துக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதே போல் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் உமன் அப்படிங்கிற இந்த அமைப்பு. இதில் என்ன பண்ணணும்னா இந்த லேபர் ரைட்ஸ் மாதிரியான உரிமைகள், அதாவது ஈக்குவலான வேஜஸ் கொடுக்கணும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், அதை வேலை செய்கிற இடத்துல, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இது போராடும், பெண்களுக்கு சார்ந்து போராடும். என்விரான்மெண்டல் குரூப்ஸ் சொல்லலாம், இந்த சிப்கோ இமன், அப்பிகோ இமன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிப்கோனா மரங்களை வந்து பெண்கள் வந்து கட்டி பிடிச்சி மரங்களை வெட்டக்கூடாதுன்ற ஒரு அமைப்பு. இதனால தான் அந்த மரங்கள்லாம் வெட்டாமல் காப்பாற்றப்பட்டிருக்கோம். நர்மதா பச்சாவ் அந்தோலன் இந்த மாதிரியான குரூப்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அடாப்ட் த எக்கோ ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மாடல்ஸ். கரெக்டாக இப்போது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நகரத்தில் ஹைவே வந்து ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ரோடு இருக்கும், 2 பக்கமும் ரொம்ப வருஷமாக எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து அந்த ரோடு பார்த்துறது, 2 பக்கமும் வந்து இந்த புளிய மரம்லாம் இருக்கும், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். அது போகும்போது ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானலில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால அந்த மரங்கள்லாம் வெட்டிட்டு அவ்வளோ ட்ரையாக இருக்குது, பார்க்கும்போது ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு லுக் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரீங்க. இப்போ நான் கூட என்கிட்ட கேட்கும்போது விடுங்க டெவலப்மெண்ட் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்கிட்ட கோச்சிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு எங்கள் மேடம்லாம் கோச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த பாலிசியை கொண்டு வரலாம் இல்லையா. ஸோ அவங்க கூட சொல்கிறது இந்த மாதிரி அந்த மரத்தை வந்து நகர்த்தலாம் இல்லைங்களா, நகர்த்திட்டு ஒரு ரோடு போடலாம் இல்லையா, இல்லை அந்த மரத்தையே விட்டு அதையே ஒரு டிவைடராக யூஸ் பண்ணி இன்னொரு ரோடு சைடில் வைக்கலாம் இல்லையா. இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு தோணும் இல்லையா. இந்த மாதிரியான பாலிசியை ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய வேலையை தான் இவங்க செய்வாங்க. அதே போல் தலித் அண்ட் ட்ரைபல் மூமெண்ட்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சில வெல்ஃபேர் பாலிசிஸ் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எப்படி அவங்களுக்கு ஒரு பாசிபிளான ஒரு சுச்சுவேஷனை, பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறது, இது எல்லாமே இந்த ப்ரெஷர் குரூப் வந்து செய்யும். அதே போல் இதில் சில ப்ராசஸ் இருந்தாலும் சில கான்ஸும் இருக்குது. சில லாபிங் நடக்கும், பெட்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, பப்ளிக் கேம்பெயின் நடக்கும், மீடியா டு மொபிலைஸ் த ஒப்பீனியன். ஸோ மக்களுடைய கருத்துக்களையும் வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடிய வேலையுமே வந்து இவங்க செய்வாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் முன்னாடி தான் இந்த பிஎல்ஐ சொல்லுவாங்க இல்லை, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷனில் எப்படி வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக சில விஷயங்கள் செய்வாங்களோ, அதே போல் இந்த ப்ரெஷர் குரூப்லேயே வந்து நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில லாபிங் மாதிரியான விஷயங்களும் இதில் இருக்குன்றாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறோம் கன்க்ளூஷனில், ப்ரெஷர் குரூப் சர்வ் அஸ் எ வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷனில் ப்ரெஷர் குரூப்போடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடிய வேலையே மேலே பார்த்துருப்பான். த இன்டர்மீடியஸ் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்மீடியஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி. இந்த ஸ்டேட்ன்றது கவர்மெண்ட்டையும், சொசைட்டிங்கிறது மக்களையுமே வந்து குறிக்குது. இன்டர்மீடியரிஸ் ஆக்ட் ஆஸ் ஏ இன்டர்மீடியஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி. மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போயிட்டு அந்த ஸ்கீம்ஸ்லையோ பாலிசிலையோ சேஞ்சு கொண்டு வரக்கூடிய வேலையை இந்த ப்ரெஷர் குரூப் தான் வந்து செய்யும் அப்படின்றாங்க. ஸோ ப்ரெஷர் குரூப் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், அதே போல் எக்ஸாம்பிளும் வந்து கிடச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ்ல எழுதலாம், இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து எழுதணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அமைப்பு இருந்தாலும் அந்த அமைப்பு மூலமா ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸுமே வந்து நீங்கள் இதில் கோட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இது ஒரு வாட்டி படிங்க, புத்தகத்திலே வந்து ப்ரெஷர் குரூப் பற்றி ஒரு வாட்டி படிச்சுட்டு இந்த கொஷினை வந்து எழுதி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.